ஈரோடு கிழக்கில் சுயேட்சையாக போட்டியிட்டு அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கில் சுயேட்சையாக போட்டியிட்டு அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அதிமுக அந்த இடைத்தேர்தலை முழுமையாக புறக்கணிக்கிறது என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுகவின் ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில் முருகன் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல அதிமுகவினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்ட காரணத்தினாலும் அதிமுகவின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு அதிமுகவினுடைய ஒழுங்குமுறை குலையக்கூடிய வகையில் செயல்பட்ட ஒரு காரணத்தினாலும் அதிமுகவின் கட்டுப்பாட்டை மீறி அதிமுக தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு மாறாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு அதிமுகவுக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட காரணத்தினால் ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில் முருகன் இன்று முதல் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடன் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எவரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த முறை நடைபெற்ற தேர்தலின் போது இந்த செந்தில் முருகன் பன்னீர்செல்வம் அணியிலிருந்து அதன் பிறகு தேர்தலில் இருந்து வாபஸ் பெற்று அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு அதிமுகவில் பெரிய அளவில் எந்தவித செயல்பாடும் இல்லாத ஒரு காரணத்தினாலே இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் அதிமுகவில் சேர்ந்த சில நாட்களிலேயே ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய இணை செயலராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அவரை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிவா.